அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, මම මුස්තකීම් මූලවී දැනට මලේසියා සිට මං අද කතා කරන්න යන්න මාතෘකාව රනිල් මහත්තයා ගැන ටිකක් කතා කරමු කියලා හිතනවා. මිනිසක් වරද කළහත් දඬුවම් ලැබිය යුතුය. මට මේ වීඩියෝ එක හිටපු ජනපති රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා ගැන කතා කරන්න හිතුවේ රට අගාධයට වැටිලා තිබුණු කාලයක රටේ බාරගත්ත නිසා. ඒ කාලයේ මිනිස්සු අමතක වෙන්නේ නැහැ. පෙට්‍රෝල් තිබුණේ, ඩීසල් තිබුණේ, භූමිතල් තිබුණේ, ගෑස් තිබුණේ. මේවා හේතුව මිනිස්සු අසරණ භාවයට පත් වුණා. මේ වගේ ප්‍රශ්නයක රටේ ඇතිවෙන්න එපා කියලා හැමෝම ප්‍රාර්ථනා කරමු. මං දෙමළ මාතෘකාවේ දෙමළ பாஷாවෙන් කතා කරන්න යන්නේ. அதாவது 1949 3/24 கொழும்பில் எக்ஸ்மன் விக்ரமசிங்க, நளினி விக்ரமசிங்க என்பவர்களுக்கு மகனாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 1977 1949 கொழும்பில் பிறந்தார். இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 1977 கம்பஹா பியகம தேர்தல் தொகுதியிலிருந்து பாராளுமன்ற பிரவேசம் அடைந்தார். முதலாவது அவருடைய பாராளுமன்ற பிரவேசம் 1977 கம்பஹா மாவட்டம் பியகம தேர்தல் தொகுதியிலிருந்து. அவர் பெற்ற வாக்குகள் 22,045 வாக்குகள். முதலாக தேர்தலில் போட்டியிட்டு ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிட்டு 22,045 வாக்குகளை பெற்றார். 1977 அக்டோபர் 5 யூத் அஃபேர்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரி அஃபேர்ஸ், அதாவது இளைஞர் விவகார மற்றும் தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். தனது 28வது வயதில் டெபியூட்டி ஃபாரின் மினிஸ்டராக, பிரதி வெளிவிவகார அமைச்சராக அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். 1980 2/14 எடுகேஷன் மினிஸ்டர், அதாவது கல்வி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். தொடர்ந்து 9 வருடங்கள் அவர் கல்வி அமைச்சராக 80 முதல் 89ஆம் ஆண்டு வரை என்று நினைக்கின்றேன் 9 வருட காலங்கள் கல்வி அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டார். அவர் கல்வி அமைச்சராக இருந்த காலம் அது கல்வியின் ஒரு பொற்காலம் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு பின்னால் 1993 5/17 பிரைம் மினிஸ்டராக, அதாவது பிரதமராக சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றார். அன்றைய காலம் விடுதலை புலிகளுடைய அராஜகம் நடைபெற்றதால் அன்றைய காலத்தில், அதாவது 1993 ஜனாதிபதியாக இருந்த ஆர் பிரேமதாஸ் அவர்கள் குண்டு தாக்குதலில் உயிரிழந்தார்கள். அந்த குண்டு தாக்குதலில் உயிரிழந்ததற்கு பிறகு டிபி விஜயதுங்க, பிரதமராக இருந்த டிபி விஜயதுங்க அவர்கள் ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றார். ஜனாதிபதியாக டிபி விஜயதுங்க அவர்கள் சத்திய பிரமாணம் செய்ததற்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றார். 94ஆம் ஆண்டு யுஎம்பியின் தலைமை பொறுப்பை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தனதாக்கிக் கொள்கின்றார்கள். 1995 கலனி யூனிவர்சிட்டியின் ஆங்கில பேராசிரியராக கடமை புரியக்கூடிய மைத்ரி விக்ரமசிங்க அவர்களை திருமண பந்தத்தில் இணைத்து கொண்டார்கள். 1995 கலனி யூனிவர்சிட்டியில் ஆங்கில பேராசிரியராக இருந்த மைத்ரி விக்ரமசிங்க அவர்களை தன்னுடைய அதாவது துணைவியாக ஏற்றுக்கொண்டார்கள். 99 ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட்டு
சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களினால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். 2001ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 5ஆம் தேதி இடம்பெற்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் கட்சி ஆட்சியை தனதாக்கி கொண்டது. 2001ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 9ஆம் தேதி பிரதமராக பதவியேற்று 2004 4ஆம் மாதம் 12 வரை அவருடைய பிரதமர் பதவி நீடித்தது. 2005ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 17ஆம் தேதி இடம்பெற்ற 5வது ஜனாதிபதி தேர்தலில் யூஎம்பி அதாவது ரணிலை எதிர்த்து யூஎம்பி கட்சியில் ரணிலை எதிர்த்து போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெற்றி வாகை சூடினார்கள். அப்படியாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2010ஆம் ஆண்டு வரை அதாவது அதிபராக தன்னுடைய அதிபர் பதவியை வகித்தார்கள். 2010ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 26ஆம் தேதி 6வது அதிபர் போட்டியிலும் மஹிந்த ராஜபக்ச அதிபரானார்கள். ஆனால் அந்த 2010ஆம் ஆண்டு தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மஹிந்த ராஜபக்சவோடு எதிர்த்து போட்டியிடுவதற்கு முன் வரவில்லை. அந்த நேரத்தில் ஓய்வு பெற்ற இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா அவர்கள் முன்வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு போட்டியிட்டு சரத் பொன்சேகாவும் என்ன செய்தார்கள், தோல்வியை தழுவினார்கள். அதற்கு பின்னால் சரத் பொன்சேகா சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த வரலாறுகள் எங்கள் அனைவருக்கும் ஓரளவு ஞாபகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். 2015ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் விட்டு கொடுப்பு என்ற அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவுடன் அதாவது மைத்திரிபால சிறிசேன அவர்கள் போட்டியிட்டு மைத்திரிபால சிறிசேன அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதனைத் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு பிரதமராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள். 3 வருடம் அப்படியே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்ன செய்கின்ற பிரதமராக இருக்கும் பொழுதோ மைத்திரியின் ஆட்சியில் அவருக்கு தெரியாமல் அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களை பிரதமராக சத்திய பிரமாணம் செய்ய வைக்கின்றார் மைத்திரிபால சிறிசேன அவர்கள். அதற்கு பின்னால் இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற சட்டத்தின் பிரகாரம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நீதிமன்றம் அனுமதி கொடுக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் பிரதமர் பதவி கொடுக்கப்பட வேண்டியவர் என்று நீதிமன்றம் அப்போதிருந்த ஜனாதிபதிக்கு முடிவு கொடுக்கின்றது. அதற்கு பின்னாலும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றார். 2019ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 16ஆம் தேதி 8வது ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் கட்சியின் அழுத்தத்தினால் உபதலைவராக இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் போட்டியிட்டார்கள். அதாவது கோட்டாபே ராஜபக்ச அவர்களோடு எதிர்த்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் போட்டியிட்டார்கள். அந்த 2019ஆம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச அவர்களோடு போட்டியிட்ட சஜித் பிரேமதாஸ் அவர்களும் தோல்வியடைய செய்தார்கள். அந்த 2019 தான் 69 லட்சம் வாக்குகளை கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். 3 வருடம் கூட நீடிக்கவில்லை அவருடைய ஆட்சி. அதற்கு பின்னால் அதாவது 2019 ஒரே ஒரு ஆசனம் 2019க்கு பின் கட்சி 2ஆக பிளவுபடுகின்றது. அதாவது சஜபே அணி என்றும் சஜித்துடைய அணி என்றும் ரணில் விக்ரமசிங்கவுடைய அணி என்றும் 2ஆக பிளவுபடுகின்றது. சுதந்திரத்துக்கு பின் அதாவது ஒரு ஆசனமும் கூட யூஎம்பிக்கு கிடைக்காத ஒரு வருடம் இருக்கும் என்றிருந்தால் அந்த 2019ஆம் ஆண்டு வருடம். 2019 ஒரே ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை. அந்த ஒரு ஆசனம் எப்படி கிடைத்தது என்றால் முழு இலங்கையிலும் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை வைத்து ஒரு போனஸ் ஆசனம் கிடைக்கின்றது. அந்த போனஸ் ஆசனத்தின் மூலம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2021 ஜூன் மாதம் 23ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றார்.
இப்படியாக அந்த ரணில் விக்ரமசிங்க அவருடைய அரசியலை எடுத்துக்கொண்டால் 77ஆம் ஆண்டு அரசியல் பிரவேசம் இன்று வரைக்கும் அரசியலிலே அவருடைய கால் தடம் பதியப்பட்டிருக்கின்றது. 44 வருட காலமாக பாராளுமன்றத்திலே அவர் பாராளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக, கல்வி அமைச்சராக, இளைஞர் விவகார அமைச்சராக, அதே போன்று தொழில் அமைச்சராக, அதே போன்று இன்னும் பல அமைச்சு பதவிகள், அதே போன்று 6 தடவைகள் பிரதமராக, பிரைம் மினிஸ்டராக எங்களுடைய நாட்டிலே அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். 22/5/12 26வது பிரதமராக சத்தியப்பிரமாணம், அதாவது 6 தடவை, நான் நினைக்கின்ற 6 தடவை பிரதமர் பதவியை அவர் வகித்திருக்கின்றார். அப்படி என்றால் அவருக்கு அதிகமான அனுபவங்கள் அந்த பாராளுமன்றத்தை பற்றியும், பாராளுமன்றத்தில் உள்ள விடயங்களை பற்றியும், நாட்டை கொண்டு செல்வதை பற்றியும் அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கின்றது. ஆனாலும் அவர் விட்ட தவறின் மூலமாக மக்கள் அவரை இந்த தேர்தலிலும் புறக்கணித்து விட்டார்கள். அவர் செய்த தவறின் மூலமாக மக்கள் அவரை புறந்தள்ளிவிட்டு, அதாவது எங்களுக்கு நல்லதொரு ஆட்சி வேணும், நல்லதொரு நாட்டை நடத்தக்கூடிய ஒருவர் முன்வர வேண்டும் என்று நினைத்து, அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவர்களை இந்த நாடு ஜனாதிபதியாக நியமித்திருக்கின்றது. இந்த நாட்டு மக்கள் முஸ்லீம்கள், பௌத்தர்கள், முஸ்லீம்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதிகமான வாக்குகளை கொடுத்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஜனாதிபதியாக, அதாவது அதிபர் பதவிக்கு அவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் உண்மையிலே அனுபவம் உள்ள ஒருவர் என்றால் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான். எங்களுடைய நாட்டில் பெட்ரோல் இருக்கவில்லை, பெட்ரோல் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எங்களுடைய நாட்டில் டீசல் இருக்கவில்லை, மண்ணெண்ணெய் இருக்கவில்லை, அதே போன்று கேஸ் இருக்கவில்லை. பெட்ரோலுக்காக வேண்டி எத்தனை நாட்கள் வரிசையிலிருந்து ஒரு சில லிட்டர்களை பெற்றுக்கொண்டிருப்போம். எல்லோருக்கும் ஞாபகம் இருக்குது, எனக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் ஞாபகம் இருக்குது. அதற்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை பற்றியும் கொஞ்சம் பேச வேண்டும் என்று நான் இன்று என்னுடைய யூடியூப் தளத்தில் பேசுகின்றேன். Dear Excellency President, you are the 80th Excellency Executive President who became the Prime Minister and then President, and you brought the country from the crisis and back to normalcy during the challenging economic crisis in the country. In those periods, people was in the queue 3-4 days for a 2-3 liters of petrol. I can't forget that incident. No petrol, no diesel, no gas in those days. I had to go on a very long journey to see my daughter. She is studying there. I had no petrol, so I bought it for 1,000 per 1 liter. In this during such a period, that Ranil Wickremesinghe took charge of the country and led it to the path of progress. At that time, all party leaders were afraid to take in charge of the country. If I were a man, I would never forget those hard days, and that is why I am telling you this for a debt of thanks. I respect you, Mr. Ranil Wickremesinghe. The entire Sri Lankan people should not forget that it was Mr. Ranil who brought the country to such a great state. அதாவது நல்லொரு நிலைமைக்கு நாடு கோட்டாபய ராஜபக்ச அவருடைய காலத்தில் எவ்வாறு வீழ்ந்திருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். பெட்ரோல் இல்லாமல் இருந்தார்கள், மின்சாரம் இல்லாமல் இருந்தார்கள், டீசல் இல்லாமல் இருந்தார்கள், கேஸ் இல்லாமல் இருந்தார்கள். அதே போன்று பொருட்களுக்கெல்லாம் விலைகள் எப்படி என்றால் இன்று இருக்கக்கூடிய விலை அல்ல, நாளைக்கு கடைக்காரர்கள் சொல்லுவார்கள் நாளைக்கு இந்த விலை இல்லை. இன்றைக்கு ஒரு சீனி 1 கிலோ வாங்க சென்றால் சொல்லுவார்கள் இன்றைக்கு 200 ரூபா, நாளைக்கு 200 ரூபாய் இல்லை 200 ரூபாய்க்கு அதிகம் என்றே முடிவு செய்து விடுவார்கள். ஆனால் கடைக்காரர்கள் அந்த கோட்டாபய ராஜபக்சவுடைய காலத்தில் கடைக்காரர்கள் தாராளமாக, சில்லறை கடை வியாபாரிகள் தாராளமாக சம்பாதித்து விட்டார்கள், கோடீஸ்வரராகிவிட்டார்கள். ஏன்?
இன்று 1 கிலோ சீனியின் விலை 200 ரூபாய் என்று அறிவிப்பார்கள். நாளைய தினம் 250 ரூபாய். அப்போ ஒரு 1000 மூடை சீனியை ஸ்டாக் பண்ணியவர் ஒரு நாளிலே கோடீஸ்வரன் ஆகிவிட்டார். அப்படியாக கோடீஸ்வரனானவர்களும் எமது நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் கோட்டாபேயோட அரசாங்கத்துக்கு தான் எப்பொழுதும் சார்பாக இருப்பார்கள். ஏன்? அவர்களுக்கு பிரயோசனம். ஆனால் அதிகமான மக்கள் இந்த கோட்டாபேயுடைய அரசாங்கத்தில் கஷ்டப்பட்டார்கள். அதாவது ஒரு வயிறு நிரம்ப தின்வதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள். ஒரு நேரம் சாப்பிட்டால் அடுத்த நேரம் என்ன செய்வது என்று யோசிப்பார்கள். ஏன்? சல்லி இருந்தால் வாங்குவதற்கு சாமானும் இருக்காது, சாமான் இருந்தால் கையில் காசு இருக்காது. இப்படியான ஒரு கஷ்டப்பட்ட ஒரு காலத்தில் தான் கோட்டா கோ ஹோம் பெசில் கோ ஹோம் என்று ஸ்லோகங்களின் மூலமாக கோட்டாவும் வீட்டுக்கு போனார், பெசிலும் வீட்டுக்கு போனார். இன்றைக்கு அமெரிக்காவும் போயிட்டாங்க. அதற்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரே ஒரு போனஸ் ஆசனத்தில் வந்த மனிதன் நாட்டை பயப்படாமல் பாரமெடுத்து எல்லோரும் பயப்பட்டார்கள். அடுத்த தலைவர்கள் இருந்தார்கள் தான், இல்லாமல் இல்லை. எத்தனையோ பேர் இருந்தார்கள், எத்தனையோ அனுபவசாலிகள் இருந்தார்கள். யாரும் பொறுப்பெடுக்கவில்லை. பொறுப்பெடுக்காத நேரத்தில் அவர் மாத்திரம் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு நாட்டை பொறுப்பெடுத்து சாதாரண ஒரு நிலைமையை கொண்டு வந்தார். அதனால் அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கின்றேன். மாறாக நான் யாரும் யோசிக்கக்கூடாது. நானும், அதாவது எங்களுடைய வீட்டில் 3 வாக்குகள், அந்த 3 வாக்கிலும் ஒன்று அதாவது தற்போது தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கும், ஒன்று இசாக், அதாவது எங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய கிராமத்துக்கு அதிகமான சேவை செய்தவர் இசாக் ஹாஜியார் என்ற அடிப்படையில் அவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் அவருக்கு ஒரு வாக்கும், அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் ஒரு வாக்கு கொடுங்கள் என்று நான் என்னுடைய வீட்டுக்கு சொன்னேன். ஏன்? நன்றி கடன் செலுத்த வேண்டும். என்னுடைய கிராமத்தில் அதிகமான அபிவிருத்திகளை செய்தவர் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு முதல் செய்யவில்லை. இசாக் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் அவர்கள் தான் செய்தார்கள். அவர் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சி ரணில் விக்ரமசிங்க அவருடைய கட்சி என்பதனால் நான் சொன்னேன், அவருடைய கட்சிக்கு ஒரு வாக்கை கொடுங்கள். தற்போது ஜனாதிபதியாக தெரிவு 3 வாக்குகளில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கை கொடுங்கள் என்று சொன்னேன். எனவே மனிதனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படி ஒரு நிலைமைக்கு நாட்டை கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதனால தான் நான் இந்த பேச்சை இவ்வளவு தூரம் பேசுகின்றேன். எனவே இந்த பேச்சில் நிறைய விடயங்கள் உங்களுக்கு முடிவெடுப்பதற்கு இருக்கின்றது. எனவே நான் இத்தோடு என்னுடைய இந்த பேச்சை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.